என்னுடைய பிறப்பு இந்த நாட்டுடைய மற்றும் அதன் மக்களுடைய நன்மைகளை காப்பதற்காகவும் முன்னேற்றுவதற்காகவும் உருவானதாகும். பஞ்சமி நேயர் அனைவருக்கும் ஜெய்பி வணக்கம். நாங்குநேரி சம்பவம் 2023ஆம் ஆண்டில் பள்ளி மாணவர் 12ஆம் வகுப்பு பள்ளி மாணவர் தாக்கப்பட்டார்ன்ட்டு தமிழ்நாடு முழுவதும் இந்த சம்பவம் பெரும் கொந்தளிப்பாக இருந்தது. ஷெட்யூலின வகுப்பை சார்ந்த இந்த மாணவன் தாக்கப்பட்டது, அதாவது பள்ளியில் படிக்கிற சக மாணவர்களால் தாக்கப்பட்ட சம்பவம் இது. அதுவும் எப்படின்னா, இந்த மாணவர் இருக்கிற வீட்டுக்கே போய் அந்த வீட்டில் போய் அவங்க தாக்குறாங்க. அதாவது சக மாணவர்கள் போய் தாக்கப்படுகிறார். அந்த மாணவர் படிக்கிற மாதிரி பேர் சொல்ல விரும்பலை, ஏன்னா அவருடைய பேரை சொல்லக்கூடாது சொல்லிட்டு சட்டம் இருக்குது, அதனால் பேர் சொல்ல விரும்பலை. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் 2023ஆம் ஆண்டு நடந்து முடிஞ்சுது. இந்த சம்பவத்துடைய வடு காயத்துக்கு முன்னாடி இதே நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் இந்திரா காலனி என்ற இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்குது. 9 பேர் கொண்ட கும்பல் அந்த இந்திரா காலனியில் கண்ணுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் வெட்டி கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இந்த கொலைவெறி தாக்குதலில் 2 பேர் சம்பவ இடத்துல ரொம்ப மோசமான நிலைமையில் கொடூரமாக தாக்கப்பட்டு, உண்மையிலேயே பார்த்தா வேதனையை உண்மையிலே சொல்கிறேன், அந்த வேதனை சகிக்க கூட முடியாது மனிதனால். அப்படியேப்பட்ட ஒரு கொடூரமான முறையில் தான் 2 பேர் அந்த இடத்துல கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஸ்பாட்டில். மீதி இன்னொரு 7 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கவலைக்கிடமா மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு செய்திகள் வருது. இந்த சம்பவம் எதனால் நடக்குது அப்படின்னா, இப்படிப்பட்ட கொடுமைகளை வந்து சரியான முறையில் அரசாங்கமோ இல்லை நீதித்துறையோ தண்டனை வழங்கலையா, இல்லை சரியான நடவடிக்கை காவல்துறை எடுக்கலையா அப்படின்ற கோணத்திலேயே இது போக வேண்டியதாக இருக்குது. முக்கியமாக இந்த சமூக மக்கள், சிறுபான்மை சமூக மக்கள் மீது நடக்கின்ற இந்த வன்கொடுமையான தாக்குதல்லாம் மீண்டும் மீண்டும் நடைபெறுவதற்கு காரணம், இது சரியான முறையில் அரசும் கையாளல, காவல்துறையும் சரியான நடவடிக்கை எடுக்கலை. இந்த கொலை செய்கிறவங்க, இதுமாரி வன்கொடுமை தாக்குதல் நடத்துகிறவங்க சரியான முறையில் அவங்களுக்கு தண்டனை வழங்காதனாலையும் சரியான முறையில் அவங்க மீது நடவடிக்கை எடுக்காதனால இந்த சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடந்து வருது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, இதே நாங்குநேரி மாணவன் தாக்கப்பட்டும் போது இது மிகவும் பெரும் பரபரப்பாக போய், அதுக்கப்புறம் வேறு வழி கிடையாது, இந்த விஷயத்துக்கு நம்ம நடவடிக்கை எடுத்தாலும் என்ற சூழ்நிலை தான் நடவடிக்கை அதை எடுத்தாலும் தவிர, உண்மையிலே இந்த விஷயம் வந்து அரசியல்வாதிகள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் போய் சேரலன்னா அந்த விஷயத்துக்கு கூட எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. சம்மந்தப்பட்டவனை கைது செஞ்சு ஏதோ பேருக்கு விசாரிச்சுட்டு விட்டுருப்பாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய சம்பவங்கள் சொல்லலாம். ஏன்னா நிறைய சம்பவங்கள் எனக்கு தெரிஞ்சு வன்கொடுமை சம்பவங்களே நிறைய பேர் கைது செய்யாமே விட்டுருக்குறாங்க காவல்துறை. அது அதிமுக அரசாக இருக்கட்டும், திமுக அரசாக இருக்கட்டும், நான் அரசுகளை குறை சொல்ல வரல. சில இடத்துல காவல்துறையை கைது செய்யாமல் விட்டுடுறாங்க. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த சமுதாயம் இப்போ ஷெட்யூல் சமுதாயத்தில் இருக்கிறாருன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயர் சாதி சமுதாயத்தில் இருக்கிறார் இருந்திருப்பார். அவர் இந்த உயர்சாதி சமூகத்தை செய்யும் போது அவர் அந்த வந்து நடவடிக்கை எடுக்காமல் தப்பி எடுக்கின்ற சூழ்நிலாம் வந்து நிறைய நடந்திருக்குது, நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். இது போன்ற சம்பவங்கள் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னா, சரியான முறையில் இவங்க நடவடிக்கை எடுக்காதது தான் காரணமே. அதே போல் சம்பவம் நடத்தினவங்க மீது சரியான நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு தண்டனை வழங்காதனால, அவங்க தப்பிக்கிறதுக்கு போகிறதுனால தான் இந்த சம்பவங்கள்லாம் நடக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மாணவர் தாக்கப்பட்டது எதனால், தன்னுடைய பெற்றோர்கள் அந்த சாதி வெறியில், அந்த சாதி ஆணவ வெறி வந்து நம்ம மாணவர்களுக்கு ஊட்டினால்தான் படிக்கின்ற பள்ளியிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த சாதி ஆணவத்தோடு அந்த மாணவர்கள் ஷெட்யூல்டு மாணவர்களை தாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிடுச்சு. காரணம் என்னன்னா இதனால தான். ஏன்னா முதல்ல பெரியவங்க நம்ம வந்து சொல்லி கொடுத்து பிள்ளைகளுக்கு நல்ல அறிவையும் நல்ல புத்தியும் சொல்லித்தரணும். வருங்காலத்தில் ஒரு எழுச்சி வர மாணவர்களாக வருங்காலத்தில் இது இந்த நாட்டுடைய திருநாட்டில், இந்திய திருநாட்டில், சமூகத்தில் சமூக
நீதி காக்கப்படுற நிலையில அறிவுரை கூறுவங்களா பெற்றோர்கள் சாதி அடிப்படை கொண்டவங்களா இருந்தா அவங்க எப்படி மாணவர்களை நல்ல வழிபடுத்துவாங்க? கண்டிப்பா முடியாது. தன்னுடைய பிள்ளைக்கு நல்ல புத்தியை சொல்ல வேண்டிய கடமை யாருக்குன்னா பெற்றோர்கள் இருக்குது, அதுக்கப்புறம் ஆசிரியர்கள் இருக்குது. இன்னைக்கு பள்ளியிலையும் சாதி இருக்குது, ஆசிரியர் மத்தியிலும் சாதி இருக்குது, பெற்றோர் மத்தியிலும் சாதி இருக்குது, அரசியல்வாதி மத்தியிலும் சாதி இருக்குது. நாம வாழ்கிற சமூகத்திலே பார்த்தீங்கன்னா சாதி வேற்றுமைகள் இருப்பதுனாலதான் இது பண்ற சம்பவங்கள் நடக்கிறதுக்கு காரணமா அமையுது. ஒண்ணு. அதே போல இன்னைக்கு நாங்குநேரியில 9 பேர் முகமூடி அணிஞ்சு கொண்டு கண்ணில் பட்டவனெல்லாம் வெட்டுறதுக்கு குத்துறதுன்னா இது என்ன சம்பவத்தை இது எடுத்து காட்டுது? இன்னைக்கு பெரியார் மண்ணு நம்ம சொல்றோம், திராவிட மண்ணுன்னு சொல்றோம், திராவிட மாடல் அரசு நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம முதல்வர் சொல்றாரு. அதே போல பெரியார் வாழ மண்ணு இதுக்கு சமத்துவம் நிலவுதுன்னு நம்ம சொல்றோம். உண்மையே இந்த சம்பவம் நம்ம எடுத்து காட்டும் போது வேங்க வேலாக இருக்கட்டும், நவீன்குமாராக இருக்கட்டும், இன்னும் பல சம்பவங்களை எடுத்து காட்டும்போது இது நான் கேட்குறேன், இது பெரியார் மண்ணா இல்லை திராவிட மாடல் அரசுன்னு சொல்லி நம்ம முதல்வர் சொல்றாருல, திராவிட மாடல் அரசு இருந்தால் ஒரு சம்பவம் நடக்குமா? அப்போ துரிதமான நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு, அதே போல இந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாருங்க? அரசு தானங்க தரணும், காவல்துறை தான் தரணும். இன்னைக்கு 400 குடும்பம் உயர் சாதி குடும்பத்தில் இருந்தானா 40 பேருக்கு இந்த செழித்த மக்கள் மீது தாக்குதல் நடத்துறான். எதுக்கு நடத்துறான்? அவனை இழிவா பார்க்கின்ற நிலை அவன் மனசுல தோணுது. அதுதான் பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்னாரு, மனுஷனுக்குள்ள வேறுபாடு பார்த்து சாதி பார்த்து செய்யணும்னா இந்த அப்படிப்பட்ட சாதி பார் ஒரு அதாவது மனிதனுக்குள்ளேயே ஒருவனை தாழ்ந்தவனாகவும் ஒருவனை உயர்ந்தவனாகவும் பார்க்கக்கூடிய மனநிலையில மாறல்னா இந்த சமூகம் பார்த்தீங்கன்னா உருப்படாதுன்னு சொல்லியிருக்கிறார். சாதி வேற்றுமை பார்க்கறதுனா அப்படிப்பட்ட சாதி வேற்றுமையும் உயர்ந்த நிலை தாழ்ந்த நிலையை பார்க்குற நிலை இந்த மண்ணில் இருக்கிறதுனால தான் இன்னும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குது. இதற்கு தீர்வு என்பது பார்த்தீங்கன்னா மனுஷனாகி நாம முதல்ல திருந்தணும். எல்லாருக்கும் தான் சிவப்பு ரத்தம் ஓடுது. இந்த எதனா ஒரு பாதிக்கப்பட்டா நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ரத்தம் எடுத்துருமா, அந்த ரத்தம் எது? இந்த சாதியை கொண்ட ரத்தம் பார்த்தீங்கன்னா பட்டியலின சாதி, இவன் ரத்தம் எனக்கு ஏற்றக்கூடாது, இவன் உயர்ந்த சாதி, இவன் ரத்தம் இவனுக்கு ஏற்றக்கூடாது, நம்ம என்ன வேறுபாடு பார்க்குறோமா? கிடையாது. இல்லை, மனுஷனை கடவுள் படிச்சாலும் மனுஷன் பிறக்கும் போது எப்படி பிறந்தான்? மனுஷனா தான் பிறந்தான். நமக்குள்ளே இடப்படல. இப்போ சாதிகள் எதுக்கு வருது? இந்த சாதிகள் இடர்பட்டு நீ இன்னும் வாழ்ந்து கீச்சிருக்கிறீங்க. நீங்க ஒன்றுமே கிடையாது. நம்மளுக்குள்ள பிரச்சனை, சண்டை, கொலை, கற்பழிப்பு, இப்படி போன்ற சமூக விரோத செயல் தான் நம்மகிட்ட அதிகமாக வளர்ந்துருக்குது. இப்போ நீங்க நாங்குநேரி சம்பவம் 9 பேர் முகமூடி தாக்குறதுல என்ன சம்பவம் இது? இன்னைக்கு இப்படிப்பட்ட சம்பவத்துல ஒரு மனிதனுக்கு ஒரு மனுஷனை அடிக்கிற நிலை பார்த்தீங்கன்னா முருகன் கூட பார்த்தீங்கன்னா அவனோட ஒண்ணு அவன் தன்னுடைய இனத்தை தன்னை அழிக்காதுங்க. ஆனா மனுஷன் எப்படிக்கிறான் பாருங்க, கேவலமா. அதனால தயவுசெய்து அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா தமிழக முதல்வருக்கு நாங்கள் இதன் மூலியமா ஒரு கோரிக்கை வைக்கிறது என்னன்னா, இப்படிப்பட்ட சம்பவம் தொடர்ச்சியா நடக்குது. அதாவது முக்கியமா பட்டியலின மக்கள் மீது நடக்கின்ற இந்த சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா நடக்கிறதுக்கு காரணம் சரியான நடவடிக்கை இல்லை, சரியான தண்டனை வழங்கலை. அதனாலதான் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவங்கள் நடக்குது. ஆதிக்க குடிகள் இருக்கிறவங்க நம்ம என்ன செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க தாங்கிக்குதான் அவனுக்கு ஒரு சாபம் கிடையாது இல்லையே. நான் என்ன சொல்லுவாருன்னா, உங்களுக்கு தான் அடிக்கிட்டு திருப்பி நாங்க அச்சா என்ன ஆகும்? இது வன்முறை கையில் எடுக்கிற மாதிரி இருக்காதா? அந்த சம்பவத்துல போகிறதுனா பாபா சாஹேப் அம்பேத்கர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, உன்னுடைய உரிமைக்காக நீ பார்த்தீங்கன்னா முதல்ல வாழ்க்கையில முன்னேற வழியை பாருங்கிறாரு. கற்பி, போராடு, ஒன்று சேர், அப்படிதான் சொல்லியிருக்கிறாரு. நீ கற்பி, அந்த கற்பி மூலியமா உன்னுடைய உரிமைக்காக நீ போராடுவது. அந்த போராட்டத்தை நாங்க வன்முறையுமே எட்டணும்னா ஆகும். இன்னைக்கு அமைதி இருக்குமா தமிழ்நாட்டிலேயும் சரி இந்தியாவிலையும்? அப்படி எதுவுமே அவர் சொல்லல. எங்களுக்கு நல்ல விதத்தை சொல்லி நல்லபடியா இருக்குன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வன்முறை ஏவப்படுது யாராலதுன்னா இந்த சமூக மக்கள் மீது, அதாவது பட்டியலின சமூகம் மீது தான் வன்முறை ஏவப்படுது. வன்கொடுமைகள் எல்லாரும் அங்கே பாதிக்கப்படுறோம். எங்கள் உடைமைகள் அழிக்கப்படுது. இன்னைக்கு அரசியல்வாதிகளால் இருக்கட்டும், அதிகாரிகளாகட்டும், அதை பார்த்தீங்கன்னா எந்த ஆதிக்க சாதிகள் பண்ணுவது எங்களுக்கு யாருமே சாதகமாகவே எதுவும் கிடையாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆதிக்க சாதிகளுக்கு சாதகமாக இருக்கின்ற சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கு. தயவுசெய்து நான் இப்படி எண்ணி பாருங்க. இந்த மக்கள் வேற்றுமை பார்க்கத்தான் தயவுசெய்து விட்டு எல்லாமே மனுஷன்தான். இன்னைக்கு நாங்குநேரி சம்பவத்துக்கு இந்த அரசு என்ன பதில் சொல்லிருக்குது?
காவல்துறை என்ன பதில் சொல்ல போகுது? இந்த மக்களுக்கு, இன்னைக்கு பாதிக்கிட்ட மக்களுக்கு நீங்க என்ன உத்தரவாதம் தர போறீங்க? இன்னைக்கு 2 பேர் செத்துருக்கலாம். ஒன்று வடமாநிலத்தை சேர்ந்தவன் ஒருத்தன், ஒன்று இந்த நம்ம மண்ணை சேர்ந்தவன் தான். அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் மார்க், வயசு 45. அதே போல் ஒரிசா மாவட்டத்தில் சேர்ந்தவன் திரிநாட்டு கட்டான்னு அவன் ஒரு 50 வயசு. அவன் இங்கே அண்டி போய்க்க வந்தவன். அவனுக்கு இந்த செயல். உலகம் எங்கே போய் நிற்குது? தயவுசெய்து கொஞ்சம் எண்ணி பார்க்கணும். அரசு அதிகாரிகளை கேட்டுக்கிறேன், அரசியல்வாதிகளை கேட்டுக்கிறேன். முக்கியமாக தமிழக அரசை ஆளுகின்ற தமிழரசு ஆளுகின்ற முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு நான் தயவுசெய்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இப்படி சம்பவங்கள் எதிர்காலத்தில் நடக்காதபடி நீங்கள் தகுந்த ஒரு நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியாது, ஓரளவுக்கு தடுக்கலாம். அதனால இதுமாதிரி சம்பவம் நடக்காதவர்களுக்கு தயவுசெய்து நீங்கள் பாருங்கள். சீக்கிரம் இதுக்கு ஒரு சிறப்பு குழு ஒன்று அமைச்சு, இந்த குழு இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும்போது இதை துரிதமாக விசாரித்து உடனடியாக இந்த சம்பவத்தை செய்வர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நீங்கள் நடவடிக்கை எடுத்து தண்டிச்சா மட்டும்தான் எங்களுக்கான சட்டம், சிறப்பான சட்டம், பாபா சாஹேப் அம்பேத்கரால் எழுதப்பட்ட சட்டம் எங்களுக்கு இருக்குது. ஆனால் அது பயன்படுத்துகின்ற நிலை தான், பயன்படுத்துகின்றவங்க தான் சரி கிடையாது. இந்த நிலைகள் மாறணும். தமிழக அரசு வந்து அந்த மக்களுக்கு பாதுகாப்பு. நாங்களும் தான் அந்த மண்ணில் ஓட்டு போடுறோம், நாங்களும் தான் வாக்களிக்கிறோம். அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியல்வாதிகள் கொடி பிடிக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் சேர்த்து இந்த மக்கள் தான். தயவுசெய்து அதையும் இந்த மக்கள் நினச்சி பார்க்கணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் வராரு, அம்பேத்கர் படத்தை போட்டுருக்கிறாரு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த குரலும் இது வரைக்கும் நம்ம சமுதாயத்து மக்களுக்கு கொடுத்ததே கிடையாது. காரணம் பார்த்தீங்கன்னா ஓட்டு போயிடுன்ற காரணத்துக்காக அவரு பதுங்கி போறார். இது போன்ற சூழ்நிலை நடக்குது. தேசியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லா கட்சியில் இதில் எத்தனை சேர்த்தான் 25% இந்த சமுதாயத்தை, செடிநிலை சமுதாயத்தை சேர்ந்த இளைஞர்களும் சரி இருக்கிறாங்க. அவங்க நமக்கு பாதுகாப்பு யார் தரும் தேசியத்தை பாருங்க. நமக்கான பாதுகாப்பு நாம் எப்படி உறுதி செய்ய போகிறோம்? இந்த சம்பவம் தொடர்ச்சியாக நடக்க போதா? இப்படியே நடந்தால் நம்முடைய நிலைமை என்ன? அதே போல் தமிழக முதல்வருக்கு மீண்டும் நான் என்னுடைய கோரிக்கை வைக்கிறேன். இந்த சம்பவத்துக்கு மட்டும் இல்லாமல் நிறைய சம்பவம் வேங்க வயல் இன்னும் பல சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்குது. இந்த சம்பவத்துக்கு ஒரு சரியான முறையில் ஒரு குழு ஒன்று அமைச்சு இங்கே நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இதற்கு தீர்வு காண முடியவில்லை என்றாலும் ஓரளவுக்கு தடுக்கலாம் என கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜெய்.